அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் எந்தெந்த விஷயங்களில் உருவாகி உள்ளது என்பதை சற்று கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தெளிவுபடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 4 இருந்தாலும் 5ஆம் இடத்தில் இந்த மாதத்திற்கு பிறகு வலுவாக அமரப்போகிறார். எனவே அனைத்து விதமான சிரமங்களும் மிக பெரிய அளவில் மாறி முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது. ஏனென்றால் குரு 4 இருப்பதை விட 5 நுழைவதால் அமோகமான வளர்ச்சி கிட்ட போகிறது. ராசியின் அதிபதியான சனி பாதசனியாக 2 இருக்கிறார். அவருடன் செவ்வாய் இணைந்திருந்தாலும் இந்த மாதத்தின் இறுதியில் 3 வலு பெற போகிறாருங்க. இதுவும் ஒரு சிறந்த மாறுதலாக பார்க்கப்படுகிறது. ராகு 3 கேது 9 இருப்பது மிக பெரிய அளவில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றாலும் இந்த மாதத்தின் இறுதியில் 4 நுழைகிறார். எனவே நல்லபடியாக பல விஷயங்கள் சிறப்பாக அமையும். சூரியன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் 3 பிற்பகுதியில் தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு மிக வலுவாக 4 உச்சம் பெற போகிறாருங்க. சூரியன் 4 உச்சம் பெறுவது பல நன்மைக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது. புதன் வக்ரகதியில் திரும்பியிருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. பெரும்பாலும் சந்திரன் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோக வாய்ப்புகள் பல விஷயங்கள்ல நிரம்பி இருக்கின்றன என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் ஏப்ரல் மாதத்தில் உறுதிப்படுத்துகின்றன. இது யதார்த்தமான உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது. உதாரணமாக உலகிலே தலை சிறந்த ஒரு நகைச்சுவையாளரின் தொகுப்பு நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. தலை சிறந்த காமெடியன் ஷோவுக்கு பல ஆயிர கூட்டம் வந்திருக்காங்க. அனைவருக்குமே உங்களுடைய கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் அவர்களுக்கு உள்ளது. அப்படிப்பட்ட காமெடி ஷோவில் தலை சிறந்த நகைச்சுவையாளர் சொல்கிறார், இந்த காமெடி ஷோ இப்போ துவங்குது, ஆனா முடிய போறப்ப மிக சிறந்த 3 காமெடிகளை வைத்திருக்கிறேன். அதை சொல்லும் போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல இன்ப மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்று சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு தன்னுடைய நகைச்சுவை ஷோவை ஆரம்பிக்கிறாருங்க. காமெடி ஷோவை ஆரம்பிக்கும் போது அவர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாமே அனைவருடைய வாயிலும் சிரிப்பாக மாறுகிறது. அவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அதீதமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெளிப்படுகிறது. கிட்டத்தட்ட அந்த காமெடி ஷோ 2 மணி நேரத்திற்கு மேல் நடக்கிறது. துவங்கியதிலிருந்தே அந்த மக்கள் கூட்டத்திற்கு சலிப்பே தட்டவில்லை. அனைவரும் சிரித்து கொண்டே இருக்கின்றனர். காமெடியன் சொல்கிறார், இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம், இதோ மிக முக்கிய 3வது காமெடி என்று இந்த காமெடியை சொல்கிறார். அதை கேட்டவுடன் அனைவருக்குமே சிரிப்பின் உச்சத்தையே எட்டிவிடுகிறார்கள். மிக பெரிய அளவில் அரங்கமே சிரிப்பொலியில் அதிர்கிறது. இந்த 3வது காமெடி முடிந்ததற்கு பிறகு 2வது காமெடியை சொல்ல போகிறேன் என்று ஏற்கனவே சொன்ன அந்த 3வது காமெடியை திருப்பி சொல்கிறார். இதை கேட்டதும் அனைவருக்கும் சற்று அதிர்ச்சியாக இருக்கிறது. சிலர் சிரிக்கின்றனர், சிலர் ஏற்கனவே கேட்ட காமெடி தானே அதனால சிரிப்பு வரல அப்படின்னு சற்று கோபமாக அந்த காமெடியனை பார்க்கின்றனர். 2வது முறை சொல்லி முடித்துவிட்டு இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த முதல் தரமான காமெடி என்று சொல்லி அதே காமெடியை 3வதாக சொல்லி அதே காமெடியை நகைச்சுவையை மீண்டும் சொல்கிறார் அந்த நபர். அப்போது அந்த அரங்கத்திலேயே திருப்பொலி இயலாமல் அனைவருமே அவரை ஏமாற்றிவிட்டதாக வருத்தத்துடன் பார்க்கின்றனர். அப்போதுதான் அந்த காமெடியன் சொல்கிறார், நமக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்த ஒரு நிகழ்வு, மீண்டும் மீண்டும் அதையே கேட்கும் போது அதே சந்தோஷம் உற்சாகம் நம் மனதில் எழவில்லை, படிப்படியாக குறைந்து வெறுப்பாகவும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிவிடுகிறது. ஆனால் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் துன்பங்கள் அனைத்துமே அப்படியே தங்களுடைய வாழ்நாள் கடைசி வரை கொண்டு செல்கின்றனர். அதுபோன்றுதான் துன்பத்திலே மூழ்கி எனக்கு கஷ்டம் கஷ்டம் என்று மேலும் மேலும் கஷ்டமாக கூட்டிக் கொண்டே செல்கிறீர்களே தவிர அதை குறைத்து வெளிவருவதற்கான வாய்ப்பையும் வழியையும் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுத்தாலும் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதை காமெடியன் வெளிப்படுத்துகிறாருங்க. அதுபோன்றுதான் இப்போது ஏப்ரல் மாதத்தில் சுக்கிரன் உச்சம், ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சூரியன் உச்சம், குரு பெயர்ச்சி என பல்வேறு விதமான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதால் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே மிக பெரிய அளவில் திடீர் கோடீஸ்வர யோகம் உட்பட பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.
மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குரு மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. குரு 4 இருந்தாலும் 5ஆம் இடத்திற்கு மாறினாலும் அமோகமான மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் அனைத்துமே விலகி நன்மையும் ஏப்ரல் மாதத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய சிறந்த யோகத்தையும் மிக வலுவாக குரு பெற்று தருகிறாருங்க. நீங்கள் நினைத்தபடியே பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இந்த மாதத்தில் மிகவும் சிறப்பாக நடத்தலாம். பல்வேறு வகையில தடை, அலைச்சல், சிரமம் சந்தித்து வந்த சூழ்நிலைகள்ல மாற்றம் ஏற்பட போகிறது. திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் குரு பகவானின் சுப பார்வை ஜென்ம ராசியில் மிகவும் அதீதமாக கிடைப்பதற்கு ஏற்றதொரு தருணமாக அடித்தளமிட போகின்றன. எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகிறது. உத்தியோக ரீதியாக சனி பாத சனியாக அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம், ஆனால் அவை பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. எனவே உத்தியோக ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். பொறுமையாக இருந்தால் அனைத்து விதமான சூழ்நிலைகளும் தங்களுக்கு சாதகமாக மாறும். தொழில்துறை, வியாபார துறையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் மகர ராசிக்காரர்களுக்கு சனி சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது திட்டமிட்டக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறார். பாடுபட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும். விவசாயத்துறையின் அதிபதியான ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் இறுதியில் ராசியின் அதிபதியை விட்டு 3இல் நுழைவதால் விவசாயம் சார்ந்த பணிகள் மிகவும் திருப்திகரமாக அமையும். திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையான தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு விவசாயம் சார்ந்த பணிகளில் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும் குரு வலுவாக இருப்பதும் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவது. திடீர் கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக பெண்மணிகளுக்கு, மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. எனவே பெண்மணிகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டால் பல சிரமங்களை விலக்கி உச்சபட்ச நன்மையை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைக்கும். பொருளாதார ரீதியாக பல மடங்கு உயர்வை சந்திப்பதற்கான யோகம் மற்ற துறைகளை விட கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் அதீதமாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு வகையான நீதிமன்ற வழக்குகள், தேவையில்லாத சாதகமற்ற சூழ்நிலைகள் அனைத்தையும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் தகர்த்தெறிகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் புதன் வக்ரகதியில் திரும்பியிருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு இல்லை. கல்வியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரிப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி கிட்டும். அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். மற்ற தருணங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக ஏப்ரல் மாதத்தில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மகர ராசிக்காரர்களுக்கு